ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஆஃப்ஷோர் ஆன்ஷோரை பற்றி எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எதனால் வந்து நீங்கள் ஆஃப்ஷோர் ஆன்ஷோரை பற்றி இப்போ வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ரியலி ஐ வாஸ் என்கேஜ்டு வித் சம் ஒர்க் ஆக்டிவிட்டி. அதனால் எனக்கு அதுக்கான டைம் கிடைக்கல. ஸோ அதுதான் ரீசன். பட் எனக்கு நிறைய இன்பாக்ஸில் வந்து எனக்கு நிறைய மெசேஜஸ் வருது. சார் அது ஸ்டாப் பண்ணிடாதீங்க, நீங்கள் நிறைய வீடியோ வந்து போடுங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறதுனால நான் மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணலான் இருக்கேன் நான். அதனால் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னா, இந்த வீடியோ வந்து ஹவு டு ப்ரிப்பேர் ஏ ரெஸ்யூம் ஆர் கரிக்குலம் வைட்டா, சிவி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கான வீடியோ வந்து இது பண்ணலான் இருக்கேன். ஸோ நம்மளுடைய ஆயில் அண்ட் கேஸ் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஒரு கம்பெனிக்கோ இல்லைன்னா நம்ம ஒரு கன்சல்டண்ட்டுக்கோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளை பற்றி வந்து அந்த சிவி அல்லது அந்த ரெஸ்யூம் தான் நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குது. அதனால் அது வந்து நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நம்ம வந்து கிளாரிட்டியாக கொடுக்கணும் அதில் இருக்கிற கண்டென்ட்ஸ்லாம். ஸோ அதுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னம்னா, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னம்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ரெஸ்யூம்னே போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் 3 yearsக்கு மேலே வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னும்போது உங்களுடைய அந்த ரெஸ்யூம்னு அர்த்தத்தை மாற்றிட்டு நீங்கள் வந்து கரிக்குலம் வைட்டா அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெஸ்யூம் இல்லைன்னா இந்த கரிக்குலம் வைட்டாவில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க, ஓகேவா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அதனால் அவங்க வந்து ஏதாவது ஒரு காலேஜில் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லைன்னா வந்து ஏதாவது வந்து காலேஜுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன் எங்கேயாவது கூப்பிட்டுட்டு போயிருக்கோ, இல்லைன்னா இண்டஸ்ட்ரியல் விசிட் போயிட்டு அங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் ஏதாவது ட்ரைனிங் எடுத்திருக்காங்களான்னு சொல்லிவிட்டு அதை வந்து அவங்க மென்ஷன்ஸ் பண்ணலாம். அப்புறம் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வந்து அவங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோகேட், பவர் பாயிண்ட், இந்த மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது கம்ப்யூட்டருடைய ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அதை வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணலாம். இப்போ ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு கரிக்குலம் வைட்டாவில் நல்ல ஒரு ரெஸ்யூம் ப்ராப்பராக வந்து ஃபார்மேட் வந்து அவங்க பண்ணணும் அப்படின்னாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய நேம், அடுத்தது வந்து அவங்க இமெயில் ஐடி, அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், முடிஞ்சால் அவங்களுடைய காண்டாக்ட் அட்ரஸ் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் வந்து அவங்கள பற்றி சொல்லணும். அதாவது கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க எப்படி இருக்காங்க, எந்த கம்பெனியில் அவங்க கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்தது அவங்க ப்ரீவியஸ் என்ன ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த ஆர்கனைசேஷனுடைய கம்பெனியோடைய டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுக்கணும். முக்கியமாக நிறைய பேர் இந்த சிவி வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்டர்வியூவில் போய் ரொம்ப லாக் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னம்னா, ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம சிவி வந்து ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா அது வந்து காப்பி அண்ட் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் அதுதான் தப்பு பண்ணுறாங்க. இன்னொருத்தவங்களுடைய சிவியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு அதில் வந்து சில கண்டென்ட்டை மட்டும் அவங்க மாற்றிட்டு அந்த ரெஸ்யூமுக்கு அந்த சிவிக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கன்சல்டண்ட்டுக்கோ இல்லைன்னா கம்பெனிக்கோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் அது ஷார்ட் லிஸ்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அது வந்து அவங்க ஒரு கிட்டத்தட்ட அது வந்து ஃபேக் ரெஸ்யூம் மாதிரி தான் இருக்குது. அவங்களால வந்து கிளாரிட்டி ஆஃப் அவங்க கேட்குற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு சிவியுமே நீங்கள் இன்னொரு சிவி வந்து ரெஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த சிவின்னு எடுத்து கிட்டத்தட்ட இது உங்கள் ஜாதகம் மாதிரி. அதனால் இது உங்களுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் ரியலாக எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, அடுத்தது உங்களுக்கு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது, எந்த எக்யூப்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஓகேவா, எந்த எக்யூப்மெண்ட்டில் வந்து நீங்கள் அதிகமான ட்ரபிள் ஷூட்டிங்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் வந்து தான் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து அதில் கொடுக்கணும். அடுத்தது வந்து என்னென்னா, எப்பயுமே உங்களுடைய சிவி வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஃப்ளோட்டிங்கில் இருந்துகிட்டே இருக்கணும் உங்கள் சிவி. அப்போ தான் வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கும். ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படியே நம்ம வந்து சேச்சுரேட் ஆகிடக்கூடாது. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அந்த கம்பெனின்னும் போது நீங்கள் அந்த கம்பெனிலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் விஷயம் வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்களோ, நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதெல்லாம் நல்லா ஹைலைட் பண்ணிவிட்டு உங்களுடைய சிவியை வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு Naukri.com இல்லைன்னா Naukri.com, NRI டைம்ஸ் இந்த மாதிரியான வெப்சைட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய ரெஸ்யூமை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அவங்களுக்கான தேவையான எக்ஸ்பீரியன்ஸு சூட்டபுளாக இருக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனில் ஒரு ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு பம்பில் ஒர்க் பண்ணுறீங்க, கேஸ் கம்ப்ரஸரில் ஒர்க் பண்ணுறீங்க, கேஸ் டர்பைனில் ஒர்க் பண்ணுறீங்க,
இந்த மாதிரி இருக்கும்போது அந்த எக்யூப்மெண்ட்டோடைய மேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அட்னாக்கில் வந்து கேஸ் டர்பைன் இருக்குது, ரோல்ஸ் ராய்ஸோடைய ட்ரெண்ட் 60 அப்படின்னம்னா நீங்கள் அந்த கேஸ் டர்பைனோடைய என்ன மாடல் நம்பர் இருக்கோ அந்த மேக் இருக்கோ நீங்கள் அந்த மேக் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அதை மென்ஷன் பண்ணணும் ரெஸ்யூமில். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா சில வேக்கன்சி வந்து எப்படி இருக்கும்னா இதே மேக்கு உள்ள வேக்கன்சி வந்து சில இடத்துல வந்து எடுப்பாங்க. அப்போ என்ன இருக்குதுன்னா ஏற்கனவே நம்ம அந்த மேக் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டனால அது வந்து அவங்களுக்கு வந்து உடனே நமக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். இது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வந்து நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அடுத்தது எல்லாரும் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்லையும் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. மெக்கானிக்கல் ரியலாக நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அது பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து டீசல் இன்ஜினில் தான் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா டீசல் இன்ஜினோடைய மட்டும் ஹைலைட் பண்ணுங்கள். ஓகேவா? அது வந்து உங்களுடைய ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஹைலைட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து கேஸ் டர்பைனில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னம்னா அதில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா அதை பற்றி நீங்கள் வந்து நிறைய விஷயம் வந்து கொடுங்க. அடுத்தது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்டர்வியூ அப்படின்னும் போது அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% வந்து பார்த்திங்கன்னா ட்ரபிள் ஷூட்டிங்ஸ் தான் கேட்பாங்க. என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு, அது என்ன மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸை வந்து ஓவர் கம் பண்ணியிருக்கீங்க, எப்படி வந்து அது இமிடியேட் சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க, ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள், அப்படி தான் வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம அந்த ஃப்ரெஷர்ஸ் என்னும்போது அவங்க வந்து தியரிட்டிக்கல் வந்து அதிகமாக வந்து அவங்களுக்கு ப்ரிஃபர் கொடுக்கலாம். பட் ஓரளவுக்கு நம்ம வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆகிட்டோம் அப்படின்னும்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறைய ட்ரபிள் ஷூட்டிங்ஸோ இல்லைன்னா இந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது வந்து நம்ம பிரேக் டவுன் கொடுக்கும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும். அடுத்தது வந்து நம்ம ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறோம், அந்த கம்பெனியில் வந்து நமக்கு சில ட்ரைனிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆயில் அண்ட் கேஸ் பார்த்திங்கன்னா S2S ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, நிறைய சேஃப்டி ட்ரைனிங்ஸ் நம்ம ஓரியன்ட் போயிருப்போம். ஓகேவா? ஸ்கில்ஸ் ட்ரைனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணிவிட்டு, புரியுதுங்களா, இதெல்லாம் நம்ம வந்து சிவியில் வந்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணணும். இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு கண்ட்ரியில் வந்து நம்ம கல்ஃபில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னும்போது அந்த கண்ட்ரியில் வந்து நம்ம வந்து ஒர்க் பர்மிட் சிஸ்டத்தில் இருக்குது அப்படின்னோம்னா அந்த ஒர்க் பர்மிட் சிஸ்டத்தெல்லாம் கூட நம்ம வந்து ஹைலைட் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா வந்து முக்கால்வாசி இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன்று சேமாக தான் இருக்கும், ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. இப்போது யுஏஇயில் அட்னாக்கில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா கத்தாரோடைய கேஸ் பிளான்ட்டில் போயிடலாம். இப்போ குவைத்தோடைய கேஎன்பிசியில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அதே குவைத்தோடைய கேஓசியில் வந்து போய் ஒர்க் பண்ணுவாங்க. இது ஒமானியனில் பார்த்திங்கன்னா ஒமானில் வந்து ஒமானியன் அங்கே இருக்கிற ரிஃபைனரியில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் வந்து அவங்களுடைய டெக்னாலஜி வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். அதனால் ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல வேல்யூ இருக்கும். செகண்ட் வந்து என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, புரியுதுங்களா, நம்ம ஒரு எக்யூப்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னோம்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு குருட்டுத்தனமாக அந்த எக்யூப்மெண்ட்டை பற்றி இல்லாமல் அதோடைய ஒரு டீட்டெயில்டான விஷயம் நம்ம வந்து தெரியணும். அதோடைய ஒரு சிஸ்டம் இன்டெகிரேட்டட் வந்து தெரியணும். புரியுதுங்களா? எவ்வளோ தான் நம்ம மெக்கானிக்கல் இருந்தாலும் அந்த மெக்கானிக்கலோடு சம்மந்தப்பட்டு கொஞ்சம் நமக்கு ஆப்ரேஷன் நாலேஜும் இருக்கணும். ஒரு பம்பு இருக்குன்னா அந்த பம்பு எதுக்கான பம்பு, உண்மையாக அந்த பம்புக்கு எது யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரியான ஒரு டீட்டெயில்ஸோடு நமக்கு தெரியும் போது அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம அந்த ஸ்பேர்ஸ் எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்பேர்ஸ் வந்து முன்னாடியே வந்து கலெக்ட் பண்ணணும், ஸ்பேர்ஸுக்கு எப்படி வந்து நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் வரும்போது முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். இந்த மாதிரியான விஷயம்லாம் கூட நீங்கள் வந்து உங்களுடைய ரெஸ்யூமில் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணலாம். நான் இன்னும் ஒரு வீடியோ கூட நான் இதை பற்றி சிபிஐ பற்றி இன்னும் கூட டீட்டெயில்டாக கூட நான் அதை பற்றி பேசிட்டு இதுன்னு, ஏன்னா அதுதான் உங்களுடைய ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை எடுத்துகிட்டு போய் கிளைண்ட்டுக்கிட்ட விடுறது. உங்களுக்கும் கிளைண்ட்டுக்கும் இடையில வந்து எது வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டுன்ற அந்த சிவி தான் வந்து ட்ராவல் ஆகுது. அதனால் அது ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்டாக இருக்கக்கூடாது, அது ரியல் டாக்குமெண்ட்டாக இருக்கணும், அது ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், நீங்கள் ரியல் ஒர்க் அது பண்ணியிருக்கணும், அத்தனையும் அதை ஹைலைட் பண்ணிடுங்க. சேஃப்டியில் வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுங்க உங்களுடைய சிவிக்கு. ஏன்னா வந்து இது ஆயில் அண்ட் கேஸ்ன்றது வந்து கிட்டத்தட்ட இது வந்து டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் நம்ம, புரியுதுங்களா? அதனால் இது வந்து ஒரு சேலஞ்சிங் ஜாப் தான். அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா நம்ம வந்து சேஃப்டிக்கு வந்து நிறைய இது. அப்போ ஒரு எக்யூப்மெண்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறோம், இவ்வளோ குரூ மேன் பவர் வச்சு ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னோம்னா நம்ம ஏதாவது சேஃப்டி வந்து பெட்டராக ஃபாலோ பண்ணியிருக்கோம், அதுவும் அவங்களுடைய அந்த கோல்டன் ரூல்ஸ், லைஃப் சேவிங் ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை நிச்சயமாக பார்க்குறேன். என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.
நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? தேங்க்யூ.